அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ், ரமலான் மாதம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்ம இனிமே டெய்லி இந்த புக்கு, அதாவது இந்த புக்கு பேர் அமல்களின் சிறப்புகள். இந்த புக்கில் நிறைய டாபிக்ஸ் இருக்கும். சஹாபாக்களின் வரலாறு, தப்லீக்கின் சிறப்பு, திக்ரின் சிறப்பு அப்படின்னு நிறைய டாபிக்ஸ் இருக்கும். அந்த மாதிரி இந்த புக்கில் ரமலானின் சிறப்புகள் அப்படி சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்குது. நம்ம அந்த டாப்பிக்கில் நம்ம ஹதீஸ் நான் உங்களுக்கு டெய்லி வாசித்து காட்டுறேன். நம்ம அந்த ஹதீஸ் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த புக்கு உங்கள் வீட்டில் இருந்துச்சுனாலும் நீங்களும் டெய்லி வாசித்து பாருங்கள். நானும் வீடியோ போடுறேன். இந்த புக்கில் வாசித்து உங்களுக்கு காட்டுறேன். வாங்க, இந்த புக்கில் நான் ஒரு ஹதீஸ் படித்து காட்டுறேன் உங்களுக்கு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஹதீஸ் என்னென்னா, இது ரம்லானின் சிறப்புகள். பார்த்திங்களா, மேலே போட்டிருக்கு ரம்லானின் சிறப்புகள். இன்றைக்கி நம்ம இந்த ஹதீஸ் தான் பார்க்க போகிறோம். துஆக்கள் அங்கீகரிக்கப்படும் மாதம். நான் உங்களுக்கு படித்து காட்டுறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளியதாக உபாதா பின் அஸ்ஸாமித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பதாவது: ஒரு தடவை ரம்லான் மாதத்திற்கு சமீபத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களிடம் ரம்லான் மாதம் வந்துவிட்டது, அது பரக்கத்துடைய மாதம். அல்லாஹ் தஆலா இம்மாதத்தில் உங்களின் பக்கம் கவனம் செலுத்தி தன்னுடைய விசேஷமான அருளை இறக்கி வைக்கிறான், பாவங்களை மன்னிக்கிறான். இம்மாதத்தில் துஆக்கள் ஏற்றுக்கொள்கிறான். அல்லாஹ் தஆலா இம்மாதத்தில் நல்ல அமல்களில் உங்களிடையே போட்டியிடுவதை கவனிக்கிறான். உங்களை பற்றி மலக்குகளிடம் பெருமை பாராட்டி பேசுகிறான். ஆகவே உங்கள் புறத்திலிருந்து நன்மைகளை அல்லாஹ்விடம் காண்பியுங்கள். துர்பாக்கியவான் என்பவன் இம்மாதத்திலும் அல்லாஹ்வுடைய அருளை விட்டு நீங்கி இருப்பவன்தான் என்று அருளினார்கள். இந்த ஹதீஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ஹதீஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு தடவை ரம்லான் மாதத்தில் சமீபத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இந்த ஹதீஸ் உபாதா பின் அஸ்ஸாமித் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதா என்னென்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, உங்களிடம் ரம்லான் மாதம் வந்துவிட்டது, அது பரக்கத்துடைய மாதம்னு சொல்கிறாங்க. அப்புறம் இம்மாதத்தில் அல்லாஹ் உங்கள் பக்கம் கவனம் செலுத்துகிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பக்கம் அல்லாஹ் கவனம் செலுத்தி தன்னுடைய விசேஷமான அருளை இறக்குறான் நம்ம மேலே. அப்புறம் நம்ம பாவங்களையெல்லாம் மன்னிக்கிறான். அதுக்கப்புறம் இம்மாதத்தில் நம்மளுடைய துஆக்கள் எல்லாத்தையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அல்லாஹ் தஆலா இந்த மாதத்தில் நம்ம நல்ல அமல்கள் நம்ம கவனிக்கிறான். நம்ம நல்ல அமல்கள் செய்வதை அல்லாஹ் கவனிக்கிறான். அதுக்கப்புறம் நம்மளை அல்லாஹ் நம்மளை மலக்குகளிடம் பெருமை பாராட்டி பேசுகிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆகவே உங்கள் புறத்திலிருந்து நன்மைகளை எல்லாரும் காண்பியுங்கள். அதான் உங்களுடைய சைட்லேருந்து அல்லாஹ்விடம் நல்ல அமல்களை காமியுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நன்மைகளை நல்ல அமல்கள் தான், நல்ல அமல்கள் தான் நன்மைகள் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இடத்துல. அப்புறம் துர்பாக்கியவன் என்பவன் இம்மாதத்திலும் அல்லாஹ்வுடைய அருளை விட்டு நீங்கி இருப்பவன் தானா. துர்பாக்கியம்னா இந்த மாதத்துலேயும் எந்த ஒரு அமலும் பண்ணாமல் இருக்கவங்கள தான் துர்பாக்கியவன்னு இந்த இடத்துல சொல்கிறாங்க. அல்லாஹ்வுடைய அருளை விட்டு நீங்கி இருப்பவன் தானே. அல்லாஹ் எதுவுமே குரான் ஓதாமல் தொழுகாமல் அந்த மாதிரி இருக்கிறது எப்பயும் போல் இல்லாமல் நம்ம குரான் ஓதி இந்த மாதத்தில் நிறைய நம்ம குரான் ஓதி தொழுவக்கூடியவங்களாக இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். இந்த மாதம் குரான் இறங்கின மாதம். ஸோ நம்ம அதிகமாக குரான் ஓதக்கூடியவங்களாக இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். நம்ம ஒரு டார்கெட் வைக்கணும். இந்த மாதத்தில் ஒரு குரான் முடிக்கிறேன்னா அந்த குரான் முடிச்சிடணும் இன்ஷா அல்லாஹ். அந்த மாதிரி நம்ம அல்லாஹ்கிட்ட நம்ம ரொம்ப நெருக்கமாக ஆகிடணும் இன்ஷா அல்லாஹ். அதான் இந்த ஹதீஸு. இந்த ஹதீஸ் உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நம்ம இனிமேல் டெய்லி நம்ம ஒரு ஹதீஸாக இந்த புக்கில் பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ்.
இந்த மாதம் வந்து ரம்லான் மாதம் வந்துடுச்சு. ஸோ நிறைய அமல்கள் எல்லாம் பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ். போன வருடம் ரம்லான் மாதம் இருந்தவங்கெல்லாம் வந்து இந்த வருஷம் இல்லை, நிறைய பேர் இல்லை. ஆனால் நம்ம வந்து இந்த மாதம் வந்து இந்த ஒரு ரம்லான் மாதம் அல்லாஹ் நமக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கான். போன வாட்டி நம்ம அமல்கள் பண்ணியிருப்போம். அமல்கள் நமக்கு தெரியும், நம்ம என்னென்ன அமல்கள் பண்ணோம், அல்லாஹ் கிட்ட க்ளோஸாக இருந்தோமா இல்லையான்னு நமக்கே தெரியும். அது அல்லாஹ்க்கும் தெரியும், நமக்கும் தெரியும். போன வாட்டி எவ்வளோ நம்ம அல்லாஹ் கிட்ட நெருக்கமாக இருந்து அமல்கள் பண்ணோமோ அதை விட இந்த வருஷம் நம்ம அதிகமாக அமல்கள் பண்ணக்கூடியவங்களாக இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். இந்த மாதம் வந்து துவாக்கள் ஏற்றுக்கொள்கிறான் அல்லாஹ். இந்த மாதம் வந்து ஷைத்தானுக்கு விலங்கு போடுறான் அல்லாஹ். ஷைத்தான் வந்து நம்மளை இந்த மாதம் ஒரு மாதம் தொல்லையே கிடையாது. ஷைத்தானோட தொல்லை கிடையாது. ஆனால் நம்மளுடைய நஃப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது மட்டும் நம்மக்கிட்ட இருக்கும். அந்த நஃப்ஸிலேருந்து நம்ம கொஞ்சம் தவிர்த்து கொள்ளக்கூடியவங்களாக இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். இந்த மாதம் ஷைத்தானோட தொல்லையும் கிடையாது. அதனால் நம்ம அதிகமாக அல்லாஹ் கிட்ட நெருங்கக்கூடியவங்களாக இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். அதிகமாக நம்ம இம்மைக்கும் மறுமைக்கும் துவா செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். ஹஜ் உம்ரா நம்ம போகாமல் இருக்கோம் அப்படின்னா ஹஜ் உம்ராக்காக நம்ம துவா செய்யக்கூடியவங்களாக இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். மௌத்தானவங்களுக்காக நம்ம துவா செய்யக்கூடியவங்களாக இருக்கணும் இந்த மாதத்தில் இன்ஷா அல்லாஹ். நிறைய நம்ம துவா செய்யக்கூடியவங்களாக இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். இனிமேல் வந்து டெய்லி வந்து நம்ம இந்த புக்கில் வந்து ரம்லானின் சிறப்புகளை பற்றி நான் படித்து உங்களுக்கு காட்டுறேன் இன்ஷா அல்லாஹ். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நம்ம வந்து எதெல்லாம் நம்ம வந்து கற்றுக்குறோமோ அதன்படி நம்ம அமல் செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். மற்றவங்களுக்கும் நம்ம கற்றுக் கொடுக்கக்கூடியவங்களாக இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். நம்மளுடைய அமல்கள் எல்லாம் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் இன்ஷா அல்லாஹ். ஏற்றுக்கொள்ளணும்னு நம்ம வந்து துவா செய்யக்கூடியவங்களாக இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். நானும் உங்களுக்காக துவா செய்கிறேன். நீங்களும் எனக்காக துவா செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.